السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. قال الله سبحانه وتعالى: اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال أيضا: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. قال النبي صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة وفي خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا: قالت عائشة رضي الله عنها: أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن ننزل الناس منازلهم. رواه مسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எஸ்.எச். ஆதம் பாவா அவர்களே, ஷேக் ஹாஷிம் ஷரீஃப் அவர்களே, இன்னும் இந்த சிறப்பான மண்ணில் கூடியிருக்கும் கண்ணியமான உலமாக்களே, நலன் விரும்பிகளே, மஸ்ஜித் நிர்வாக தலைவர்களே, ஊர் பொறுப்புதாரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் இவ்வுலகிற்கு மிக ஒரு குறுகிய காலத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய சில அமல்களை செய்துவிட்டு நாம் இந்த துனியா விட்டு பிரிந்தால் நிச்சயமாக அது நமக்கு மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய பணிகள் அது எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கும் மிக படிப்பினையாக அமையும். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனில் 63 ஆயத்துகளில் 25 சூறாக்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். சூரத்து நூஹ், சூரத்து ஹூத், சூரத்து யூனுஸ், சூரத்து யூசுப், சூரத்து முஹம்மத் என்று குறிப்பிட்டிருக்கும் அல்லாஹு தாலா சூரத்து லுக்மான், சூரத்து மரியம் என்றும் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருக்கிறான். நபிமார்கள் அல்லாதவர்களுடைய சிறப்புகளையும் குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கிறான். வத்குர் ஃபில் கிதாபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துமாறு அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். வஹி என்ற வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹு தாலா அவ்ஹா இலா உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு நாம் வஹி என்ற அந்த தெளிவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான். எப்படி தேனுக்கும் வஹியுடைய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அவ்ஹா இல நஹல், தேனுக்கு அல்லாஹு தாலா அந்த வழிகாட்டலை, எப்படி தேன் தன்னுடைய கூட்டை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தாலா அதுக்கு خلق كل شيء خلقه ثم هدى, ஒவ்வொன்றையும் படைத்து அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த எறும்பு பேசுவதை பார்த்து புன்முறுவல் பூத்து சிரித்ததையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹால அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அந்த நேரான பாதையை கேட்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் முன்னைய காலத்தில் நேர்வழியில வாழ்ந்தார்களோ, நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹான மக்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்.
இப்படியான ஒரு சபையில கலந்து கொள்வதற்கு காரணம் முதலாவது குர்ஆன். அல்லாஹு தஆலா அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா புகழுகிறான், அவர்களுடைய சிறப்புகளை கூறுகிறான். நபிமார்கள் மட்டுமல்ல, ஆண்கள் பெண்களையும் சாலிஹானவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான். இதை முஃப்தி தகி உஸ்மானி அவர்களுடைய தந்தை முஃப்தி முஹம்மது ஷஃபி அவர்கள் தொகுத்த தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆன், அது ஆங்கிலத்தில் அவருடைய மகனார் மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உருதுல எழுதப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் மிக வரவேற்கத்தக்க ஒரு தஃப்சீராக 8 பாகத்தில் அது வெளியாக இருக்கிறது. அவர்கள் அதில் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு விளக்கம், கிதாபுல்லாஹ் ரிஜாலுல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனை விளங்க வைக்கிறதுக்கு அதை புரிந்த மக்கள் நல்லடியார்கள் ரிஜாலுல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இது 1வது விஷயம் குர்ஆனூடாக நாம பார்க்கக்கூடியது. நான் ஹஜரத் அவர்களுக்கு கொடுத்த அந்த செய்தியில் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறேன். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுஹைல் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் முஷ்ரிக் வருகிறார். அவர் வரும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹலல்லாஹு லக்கும் அம்ரக்கும், ஹுஸ்னுத் தஃபாவுல். ஒரு அந்நியருடைய பேர் எடுத்து கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல வார்த்தையை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஹுதைபியாவுடைய இந்த கடுமையான நேரத்திலையும் இந்த சுஹைல் என்ற அந்நியவராக இருந்தாலும் அவருடைய இந்த பெயரை வைத்து நான் ஒரு நல்லெண்ணம் அல்லாஹ் இடத்துல வைக்கிறேன் என்று சொன்னார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்பு 3 பேரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதுல ஒரு சாரார் நிராகரித்து விட்டார்கள். சஃப்வான் இப்னு உமையா, இக்ரிமத் பின் அபி ஜஹல், உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய இன்று வரைக்கும் அவர்களுடைய குடும்பம் தான் இந்த காபத்துல்லாவுடைய திறவுகோலுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர் நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன் என்று வந்தார்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு நுழையும் பொழுது யா ரபா யா ரபா என்று அழைக்கிறார். அந்த நேரம் இந்த ஹுஸ்னுத் தஃபாஹுல் என்பதை காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். சொன்னார்கள், எனக்கு லாபம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். ரிப் என்ற நான் அந்த ப்ராஃபிட்டை, நான் இங்கு வந்ததுக்குரிய லாபத்தை அடைந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால் எப்பொழுதுமே நான் என்னுடைய ஒரு பழக்கமாக விடுபட்ட ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அந்த நியத்தில் யாருடைய ஒரு பேர் வந்தாலும் அதை வைத்து ஒரு நல்லெண்ணம் வைப்பது அது என்னுடைய வழக்கம். இதை நான் குர்ஆன் ஹதீஸ் ஊடாக ஒரு சிறப்பம்சமாக பார்க்கிறேன். அதுக்கு ஆதாரமாக கிதாபுல் மனாகிப் என்று புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிஸி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் ஒரு பகுதியாக பேசப்பட்டுள்ளது தான் மற்றவர்களுடைய சிறப்புகளை பேசுவது. மக்களுக்கு பல சந்தேகங்கள், பல கேள்விகள் எழலாம், ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று. அப்ப இது மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளதும் நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தும், அது அந்த அந்த வட்டத்திலிருந்து அதை செய்யப்பட வேண்டும். அளவுக்கு மீறவும் போகக்கூடாது, மிகவும் தாழ்த்தப்படக்கூடாது. கைருல் உமூரி அவ்ஸத்துஹா என்ற அல் கஸ்த வல் கஸ்த தப்லுகு, நடுநிலையிலிருந்து ஒரு விஷயத்தை அடையணும். அந்த அடிப்படையில தான் இந்த காரியங்களும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 4 வயது மஹ்மூத் இப்னு ரபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறு பையன்ல இருந்து 250 வயதுடைய சல்மான் ஃபாரிஸ் வரைக்கும் நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் நபி அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், அது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒவ்வொருவருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். சஹீல் புகாரிய நாங்க சொல்வோம் அல் ஜாமி என்று சொல்வோம்.
الجامع الصحيح المسند المختصر من أمور رسول الله صلى الله عليه وسلم وسننه وأيامه. இதுதான் சஹீஹ் புகாரியுடைய முழு பெயர். எப்படி முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜுஅஃபி அவர்களுடைய முழு பெயராக இருக்கிறதோ, அவர்கள் எழுதிய கிரந்தத்தின் பெயர் الجامع الصحيح المسند المختصر من امور رسول الله صلى الله عليه وسلم وسننه وايامه. الجامع என்று சொல்லும் பொழுது அதுல அகீதா கொள்கையும் இருக்கும், தௌஹீதும் இருக்கும், அதுல மனாகிபும் இருக்கும். மனாகிப் என்ற இந்த சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குலத்தை, இந்த கோத்திரத்தை, கிஃபார் கோத்திரத்தை, தமீம் கோத்திரத்தை நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். அது போல தனிப்பட்ட நபர்கள்ல சிறு பையன் மஹ்மூத் இப்னு ரபி 2 கருத்து தான் அவருடைய விஷயத்துல. ஒன்று 4.5 வயதாக இருக்கலாம் அல்லது 5 வயது, அதுக்கு மேல கிடையாது. சஹீஹ் முஸ்லிமுடைய இல்முடைய பாடத்தில், அறிவென்ற பாடத்தின் கீழே ஒரு தலைப்பு வருகிறது, ஹதீஸ் பாடங்களை மனனம் செய்து கொள்வது. அது மட்டுமல்ல, அதை ரிவாயத் செய்வது, அதை எத்தி வைப்பது. அதுக்கு இமாம் புகாரி பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சிறுவர் 5 வயதுடைய மஹ்மூத் இப்னு ரபி. அவர் சொல்கிறார், தஹல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பைத்தி, என்ற வீட்டுக்கு வந்தார்கள். அகத தல்வம் மினல் மா, ஒரு பக்கெட்ல இருந்து, என் கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்தார்கள். ஓ மஜ்ஜனி மஜ்ஜதன் ஃபி வஜ்ஹி, என்ற முகத்தில் நபி அவர்கள் உமிழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். 5 வயது பையனுடைய ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. இதைதான் நாங்க அஸ்ஹுல் கிதாபி பாத கிதாபில்லா மா தஹ்த அதிமிஸ் ஸமா, குர்ஆனுக்கு பிறகு முதலிடத்தை பெறக்கூடிய அந்த கிதாபாக என்கிறது. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எல்லாரையும் புகழ்றீங்களே, எல்லாரையும் பத்தி நலவு பேசுறீங்களே. நான் சொன்னேன், விடுபட்ட இந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்கிறேன். மற்றவர்களுடைய தவற பார்க்காம நலவை பார்த்து பழகினா ஒரு சமூகம் சிறப்பாக உருவாகும் என்பதுதான் என்னுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலே இருந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது இந்த குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருப்பது. அதே நேரத்தில் ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸ்னுத் தஃபாஉல் என்பதை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நபி அவர்கள் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவருடைய நலவை பற்றி நபி அவர்கள் பேசி அவர்களோட எந்த நெருக்கமான உறவை நபி அவர்கள் பேணி வந்திருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் மின் அஹ்லில் பைத், சல்மான் ஃபாரிஸ் ஈரான்ல இருந்து வந்தார். அவர் ஒரு பாரசீகத்தை சேர்ந்தவர். ஆனால் நபி அவர்களுடைய வீடு கதவு அவருக்காக திறந்திருந்தது. ஒரு பாரசீகத்திலிருந்து வந்தவருக்கு நபி அவர்கள் என்னுடைய வீட்டுடைய எந்த நேரமும் நீங்கள் வரலாம் என்ற அனுமதி கொடுப்பதென்றால் அவரோடு எவ்வளவு நெருக்கம் நபி அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எல்லோருக்கும் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், நாங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுடைய நலவை பார்த்து பழக வேண்டும். அதை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில், எத்தி வைக்கக்கூடிய முறையில் அதை முன்வைக்க வேண்டும். இதுதான் ஒரு ஷரியாவுடைய பார்வையில் ஒருவரை பற்றி பேசும் பொழுது நல்லெண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள. ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி அவரை பின்தொடர்ந்து வீட்டுக்கு போகிறார். போயிட்டு 3 நாள் அவரோடு தங்குகிறார். அவருடைய பெரிய தஹஜ்ஜுத், பெரிய இபாதத், பெரிய குர்ஆன் ஓதுறதெல்லாம் காணவில்லை. 3வது நாளைக்கு பிறகு சொல்றாரு, நான் பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன், உங்கள்கிட்ட பெருசா ஒன்றும் காணல. நபி அவர்கள் உங்களை பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னார்கள், என்ன காரணம் என்று கேட்ட நேரம் அவர் சொன்னார், என்ற உள்ளத்தை மற்றவர்களை பற்றி மிச்சம் தூய்மையாக வைத்திருக்கிறேன் சொன்னார். மற்றவர்களை பற்றி மிச்சம் தூய்மையாக வைத்திருக்கிறேன். நானும் நீங்களும் என்று இந்த பழக்கத்தை ஏற்படுத்த இல்லைண்டா
ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது. ஜமியத்துல் உலமாவுடைய இந்த பயணம் அப்படிப்பட்ட பயணம் தான். இதுல அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பல சிந்தனை உள்ளவர்கள், மذஹப் ரீதியாக வித்தியாசப்படக்கூடியவர்கள், தரீகா ரீதியாக வேற்றுமையாக கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அஹ்ல சுன்னத்துல் ஜமாத் என்ற ஒரு மன்ஹஜோட பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஈடேற்றம் அடைய முடியும். ஒருவர் மற்றவருடைய திறமையை பார்க்கறதுக்கு நான் 2 ஹதீஸ்களை இங்கு பயான் செய்தேன். ஒன்று புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கிறது, அன்னாசு மஆதின், மக்கள் சுரங்கத்தை போல, கமாதின் தஹப் வல் ஃபித்தா. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வல் ஃபித்தா வல் தஹப் என்று வருகிறது. அன்னாசு மஆதின் கஃபித்ததி வல் தஹப் ஃபகியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி கியாருஹும் ஃபில் இஸ்லாம். யார் ஜாஹிலியத்தில் நல்லவர்களாக இருந்தார்களோ, ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்களுடைய தாய் காபத்துல்லா உள்ளுக்கு அவர்களை இஸ்லாம் அறிமுகமாவதற்கு 60 வருஷத்துக்கு முன்பு பெற்றெடுத்தார்கள். காபா. அதுக்கு பிறகு 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள். இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்கிறார்கள். 120 வருஷம் வாழ்ந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஜாஹிலியத்தில் வாழ்ந்தார்கள், இஸ்லாத்திலையும் வாழ்ந்தார்கள். இதா ஃபக்ஹு, அவர்கள் மார்க்கத்தை நல்ல தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இதுதான் இதுக்குள்ள அடிப்படை. மனாகிப், 4 வயது 5 வயது பிள்ளைகளுடைய சிறப்பையும் பேச வேண்டும், பெரியவர்களையும் பேச வேண்டும், வாலிபர்களையும் பேச வேண்டும். ஆலம் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராமை தெரிந்தவர் முஆத் இப்னு ஜபல் என்று சொன்னார்கள். அக்ரம் பி கிதாபில்லாஹ், குர்ஆனை ஓத தெரிந்தவர் உபய் இப்னு கஅப் என்று சொன்னார்கள். ஆலம் பில் ஃபராயித் ஸெய்த் இப்னு சாபித், நிரந்த அனந்தர சொத்தை இன்ஹெரிட்டன்ஸை விளங்கியவர் ஸெய்த் இப்னு சாபித் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள், புகழ்ந்தார்கள், மனாக்கிபுகளை சொன்னார்கள். ஒருவருடைய சிறப்பம்சங்களை சொல்லும் பொழுதுதான் அதனுடைய அந்த சிறப்புகள் உள்ளத்தில் பதிவாகிறது. எனக்கு இந்த 1986ஆம் ஆண்டு எங்களுடைய ஜாமியத்துல் உலூம் இஸ்லாமுடைய பாசறையில கற்றுக்கொண்ட நான் 2 பேரை இந்த சபையில பார்க்குகிறேன். அதுவும் வந்துட்டு போயிட்டாங்களா? மௌலை பஷீர் அவர்கள் 80களில் அலியார் ஹஜரத் அவர்கள் கராச்சிக்கு அழைத்து வந்தார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தப்லீகுல் இஸ்லாம். முபாரக் ஹஜரத் அவர்கள் அலியார் 4 ஆண்டு கண்ணியமாக அழைப்பார்கள். அங்கு ஹஜ்ஜு முகமது மௌலவி, பஷீர் மௌலவி, ஜப்பார் மௌலவி, இப்படி எல்லாரும் இருந்தார்கள். இவங்க எல்லாருக்கும் உஸ்தாதாக இருந்த, எனக்கும் உஸ்தாதாக இருந்த முஃப்தி வலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்ற அவர்கள், முஃப்தி ஆதம் என்று அழைக்கப்பட்டவர்கள், பெரிய போராட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாடத்தில் நாங்கள் உட்காரும் பொழுது புகாரியுடைய இந்த பாடத்தை அவர்கள் அழகாக விளங்க வைப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மனாகிப். நானும் இந்த சுமார் 30 வருட காலமாக புகாரி ஷரீஃபுடைய பாடத்தை குல்லியத்துர் ரஷாதுல நடத்தி வருகிறேன். முதலாவது பாடம் வஹி, அதுக்கு பிறகு ஈமான், அதுக்கு பிறகு இல்ம். ஆனா நான் மாணவர்களுக்கு சொல்றது, வாப்பா மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரது 3 விஷயம். எனக்கு விருப்பமான பாடம் கிதாபுல் ஜனாயிஸ், அது இந்த நாட்களில் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஜனாசாவுடைய பாடம். 2வது கிதாபுல் மனாகிப், மனாகிபுடைய பாடம். கடைசி கிதாபு தௌஹீத், அது வஹி, ஈமான், இல்முக்கு பிறகு கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ஹஃபீஃபத்தான் லிசான், ஸகீலத்தான் ஃபில் மீசான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமானவர்களே, நாம் இன்று ஒன்று கொண்டிருக்கிறோம் ஆளுமையுள்ள, திறமையுள்ள, பண்புள்ள, அன்புள்ள. நான் அவர்களை பற்றி என்னால முடியுமானதை மிக சாரம்சமாக முன்வைத்திருக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் தெரியாத ஒரு பகுதியை நான் இங்க இன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு
சில முரண்பாடுகள் இருந்தது மர்ஹூம் அஷ்ரஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட. அதை நான் ஜமியத்துல் உலமா பொறுப்பெடுப்பதற்கு முன்பு. ஆனால் எனக்கும் அவருக்கும் உள்ள உடன்பாடு, அவர் என்னோட தான் இறுதி ஹஜ் செய்தார். தவாஃபுல் இஃபாதா சை நான் தான் அவரை ஒரே இடத்துல தங்கியிருந்தோம். நாங்க 2 பேரும் தான் தவாஃபுல் இஃபாதா 96 இருக்கும், அல்லது அது முன்பின்னாக இருக்கும். அவருடைய கடைசி ஹஜ் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் இருந்த முரண்பாடு என்பது அது ரவாஃபித் என்ற இந்த கொள்கையுள்ள விஷயத்தில். உங்களோட இந்த மண்ணை சேர்ந்த அபுல் கலாம் இந்த யூகேல இருக்கிறார், கல்முனையை சேர்ந்த எங்களோட குடும்பத்தோடு மிச்சம் உறவு உள்ளவர். என் தம்பி கண்டி சித்திக் ஹாஜியார் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் ஒரு செக் கொடுத்தார் மர்ஹூம் அஷ்ரஃபுக்கு. கண்டி எங்களுடைய மர்கஸ் மஸ்ஜித் திறப்பு விழா நடக்க போகிறது. கண்ணியத்துக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இருந்தார்கள். நாங்கள் எல்லாரும் கூடியிருந்தோம் அப்சல் மரிக்கார் அவருடைய வீட்டில். அப்ப நான் வாகனத்துல கண்டிக்கு வந்திருந்தாங்க, எல்லாரும் கண்ணியப்படுத்துவோம் அவர்களோட பேசிட்டு வாகனத்துல ஏத்துறதுக்காக வேண்டி அஷ்ரஃப் அவர்களை நான் வாகனத்து வரைக்கும் போகும் பொழுது நான் சொன்னேன், என் தம்பி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாரு, அந்த செக்கை நீங்க பாவிக்காம இருந்தா நல்லா இருக்கும். அவர் என்ன மேல தட்டிட்டு சொன்னாரு, எனக்கு முந்தையே தெரியும், நான் அந்த செக்கை கீறி தான் வச்சிருக்கிறேன் சொன்னார். ஏன்னா உங்களோட சாச்சா அவருடைய உங்களோட தம்பி அவர் நான் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு உதவி செய்தவர். ஹலீலுர் ரஹ்மான் பாரிஸ் ஹோட்டல், அது 5ஆம் குறுக்கு தெருவில் இருந்தது. நான் அங்க போவேன், என்னை மிச்சம் கௌரவிப்பார் என்று அவர்கள் அங்கு சொன்னார்கள். எனக்கும் அவருக்கும் இருந்த அந்த முரண்பாடை தெளிவுபடுத்துவதற்கு சகோதரர் அபுல் கலாம் இப்ப யூகேல இருக்கிறார், கல்முனை சேர்ந்தவர், மருதமனை. அவர் இரவு 12 மணிக்கு என்ன அழைச்சிட்டு போனார் வீட்டுக்கு. நான் ஹுமைனியுடைய கிதாபுகள் எல்லாம், கஷ்ஃபுல் அஸ்ரார், உசூலுல் காஃபி, தப்சிரா, மல்லாஹிதுல் ஃபகி, இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் அவரிடத்துல வீட்டுக்கு போயிருந்தேன். பேசி உரையாடி தெளிவுபடுத்தி இந்த இஸ்னா அஷரியா என்பது என்னன்றத நான் அவர்களுக்கு விளங்க வைக்க முயற்சி எடுத்தேன். ஆதம் ஹஜரத் அவர்களை பற்றி, அவர்களுடைய நெருக்கத்தை பற்றி என்ற நண்பர் என்றே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கவிதையாகவும் புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் அலியார் ஹஜரத்தோட ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட சில நேரத்தில் முரண்படுவேன். அப்ப என்ன வச்சு ஒரு புள்ளைய மாறி விளங்க வைப்பார்கள். ஹாஷிம் சூரிய ஹஜரத் அவர்களும் ஆதம்பா ஹஜரத்தும் இந்த முரண்பாடுகளை எப்படி நாங்க உடன்பாடின் பக்கம் வரணும் என்பதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் ஆளுமை உள்ளவர், அவர் இழந்ததுக்கு பிறகுதான் அந்நியமத்து பாது சவாலியா, ஒரு நியமத்து கையிலிருந்து போனதுக்கு பிறகுதான் அதனுடைய பொறுமதி மனிதர்களுக்கு தெரிகிறது. இருக்கும் பொழுது மனிதர்கள் மதித்து நடப்பது கிடையாது. அதனாலதான் நான் 2வது ஹதீஸ் உங்களுக்கு சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு சாரார் வந்தாங்க, ஒரு பேரிச்ச பழத்தை கொடுத்தாங்க. இன்னொருவர் வந்த நேரம் வீட்டில் கௌரவிச்சாங்க. இது என்ன 2 வகையாக நீங்க நடந்து கொண்டீங்க என்று கேட்ட நேரம், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுனஸிலு நாஸ மனாஸிலஹும், நபி அவர்கள் எங்களை ஏவிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப மதிச்சு நடக்குமாறு. இந்த 2 ஹதீஸ் தான், இந்த குர்ஆனுடைய கண்ணோட்டம் தான், இந்த பார்வையில நீங்க பார்க்கணும் என்பதற்காக தான் இந்த எனக்கு கட்டாயமாக்கி கொண்டு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய, நேத்து நடந்த ரியால் ஹசரத் அவர்களுடைய அந்த இதில் எனக்கு கலக்க முடியல. ஆனால் நானும் ரியால் ஹசரத்தும் உங்களை எல்லாத்தை விட நெருக்கமானவர். ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது 1975
576 எனக்கு ஆசானாக இருந்தவர் ரியால் ஹசரத் அவர்கள். அவர்கள் தங்கி இருந்தது எங்களோட மஸ்ஜிது தக்வால. என் வீடு 146, மஸ்ஜிதுடைய வீடு 108. எங்களோட வாப்பாக்கு மிக உறவானவர் தான் ரியால் ஹசரத் அவர்கள். என்னுடைய ஸ்கூலுடைய ஆசான் அவர்கள். என்ற வீட்டுடைய ஒரு விருந்தாளி. என்ற தாய் எப்பயுமே அவர்களை மதிக்கக்கூடியவர்கள். அதனால் ஜெமியத்துல்லமா என்று பார்த்தது நான் பிந்தி. நான் ஓதிட்டு எல்லாம் வரும் பொழுது சிலர் அத்வைதத்தை பற்றியும் வஹதத்துல் வஜூதை பற்றி பேசுகிறார்கள். நான் அந்த நேரம் ஓதிக்கொண்டிருந்த காலம். எனக்கு இந்த ஃபத்வா பத்தி எல்லாம் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால 78 என்பது நான் 61 பிறந்தவன். நான் ஓத போனதே 79 தான், 18 வயதுக்கு பிறகு. இந்த ஃபத்வா எல்லாம் அந்த காலத்துல நடந்தது. அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது ஃபத்வா என்ற அடிப்படையிலே தவிர எனக்கு அதுல நான் ஒரு சின்ன குழந்தை, அந்த நேரத்தில் சின்ன பையனாக இருக்கிறேன். இந்த மூத்தவர்கள் இருந்துதான் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, என் வாழ்க்கையில சில கவலையான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் எப்படி நான் ஆதமா மதனி அவர்களோடு சேர்ந்து ஃபத்துல் முயின் இந்த கிரந்தத்தை நான் முதாக்கரா செய்வேன் பாகிஸ்தான்ல. அதே போல உமர் அலி என்பவர், அவர் ஒரு வழிகேட்டில் இருக்கிறார் என்ற இந்த ஃபத்வாக்கு சைன் பண்றது இருக்குது. அது இந்த நெஞ்சில குத்துற மாதிரி இருந்தது. யாரையும் வழிகேடு வெளியே போடுறது அது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவர் ஒரு ஆசானாக இருந்து கற்று தந்திருக்கிறார். கராச்சியில் அவர் இருந்தார். இங்க தாலிப் ஹசரத் கிட்ட ஓதினார், பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஓதினார். கராச்சிக்கு வந்தார். புகாரி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமியா நலிமியால் இருந்தார். எங்க புத்தளம். அவரும் உமர் அலியும் ஒரே கிளாஸ்ல கராச்சியில் ஓதும் பொழுது நான் அவர்களுக்கு பணிவிட செஞ்சிருக்கிறேன். அப்ப யாரையும் வழிகேடு என்று சொல்றது சந்தோஷம் இல்லை. அதுக்கு தலீல் ஆதாரம் என்னவென்றா, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள். 6 பேர் மதம் மாறிவிட்டார்கள், அவர்களை கத்தல் பண்ணட்டுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வேண்டாம், எந்த கதவால வெளியே போனார்களோ அதே கதவால உள்ளுக்கு வரட்டும். நீங்க எல்லாரும் இதே அடிப்படையில் இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஆசானாக பார்க்கிறேன் ஆதம் ஹசரத் அவர்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணிவு, நிதானம், அமைதி, தூர்நோக்கு, அதை நாங்கள் எல்லாரும் படிச்சு கொள்ளணும். சொஹபத் என்பது தோல்மைத்துவம் சஹாபாக்களுக்கு கிடைச்சிச்சு. ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்திருந்து படிக்கிறது. வயது பிரச்சனை கிடையாது. நான் அவரை தந்தையை போல, ஒரு சகோதர போல, நண்பரை போல, ஒரு ஆசான போல பார்க்குகிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும். எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் அவர்களுடைய நலவை பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஒரு சமூகம் உருவாகும். அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்தானா, அந்த பணத்தை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு திறமையை தந்தானா, அது நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது ஒரு சமூகம் உருவாகும். ஜெமியத்துல் உலமா இப்படிதான். 2003 என்ன தெரிவு செய்யக்கூடிய பல கட்டங்கள் இருந்துக்குது. 2001, 2003. அந்த 2003ல எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆதம் ஹசரத் அவர்கள் ரன்முத்து ஹோட்டல்ல ஸ்டேஜ்ல மேல லண்டனுடைய அந்த மரப்பு உருஃப பத்தி பேசினார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு மறந்துருச்சா தெரியாது. அதுல யாப்ப பற்றி உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஒரு விவாதம் நடக்கூடிய நேரத்தில் பேசினார்கள். கடைசியாக நாம் 2022 யாப்பு திருத்தம் நடக்கூடிய நேரத்தில் தலைவராக ஏற்படுத்தினதும் அவர்கள் தான். எப்படி கடந்த காலத்துல புரான் ஹசரத்தை ஏற்படுத்தினது போல மிக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்துல ஆளுமைய திறமையை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எல்லாரும் வாலிப உலமாக்கள் இடத்துல கட்சி கொள்கை வேற்றுமை இல்லாம மூத்தவர்களிடத்துல கால் மடிச்சு இருக்கணும். அவர்களிடத்துல நசீஹத்து கேட்கணும். அத்தீனன் நசீஹா. சஹாபாக்கள் இப்படிதான் ஒருவருக்கு ஒருவர் நசீஹத் செய்து இந்த விஷயங்களை பயணித்து போயிருக்கிறார்கள்.
அதனால் எங்களுடைய இந்த வாழ்நாள் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மனிதர்களோட சேர்ந்து நாங்க பயணிக்கணும் என்றதை நான் வேண்டிக் கொண்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, சிலர் இன்றைக்கு இந்த மீடியாவுடைய யுகம், அதுல ஜெம்மியாவை பத்தி சரியாக தெரிந்து கொள்றாங்க இல்ல. அம்பார மாவட்டத்துக்கு ஒரு கடமைப்பாடு ஒன்று இருக்குது. பல ஆளுமையுள்ள திறமையுள்ளவர்கள் உலமாக்கள் இங்க கூடி இருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் நேரடியாக இருந்து பேசி சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முயற்சி எடுக்கணும். இந்த 14 டிவிஷன்களும் ஷேக் ஹாஷிம் அஸர் அவர்கள் அதுல திறந்து வைங்க. உலமாக்களுக்கு, பொதுமக்களுக்கு, புத்திஜீவிகளுக்கு வர சொல்லுங்க. மஸ்ஜிதுகளை ஓபன் பண்ணி வைங்க சொல்லுங்க. வந்து உட்கார்ந்து தெளிவு பெற்றுட்டு போங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல உள்ளவர்கள் கூட வந்து சந்திக்கிறது இல்லை. அதனால தூரமும் அவர்களுக்கு தெளிவின்மையும் ஏற்படுகிறது. நாங்க ஒரு பயணத்தை ஜெமியத்துல் உலமா இன்றைக்கு 10,600 உலமாக்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு யாப்பு பார்லிமெண்ட்ல தயாரிக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் யாப்பு இருக்குது. அதுக்கு சில வழிகாட்டல்களை உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து, கண்ணியத்துக்குரிய எங்களுடைய வழக்கறிஞர் சகோதரர் நிசாம் காரியப்பர் அவர்களிடத்துல எங்களுடைய யாப்பை கொண்டு போய் கலந்துரையாடக்கூடிய நேரத்துல, நீங்க என்ன, நாங்க முஸ்லிம் காங்கிரஸ்ல இல்லாத விட கூடுதலான ஜனநாயகத்தை நீங்க போட்டு வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னார். நாங்களே ஷூராவுடைய அடிப்படையில வச்சிருக்கிறோம், நீங்க இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு கொண்டு போறீங்களே என்ற இந்த வாசகத்தை கூட அவர்கள் சமீபத்தில் சுட்டி காட்டினார்கள். அதனால் நான் முக்கியமாக வேண்டிக் கொள்வது, யாரெல்லாம் ஜெமியத்துல் உலமா நிறைவேற்று குழுல அல்லது அங்கத்துவம் பெற்றிருக்கிறீங்களோ, உங்களோட கடமைப்பாடு ஒன்று இருக்குது. ஜெமியத்துல் உலமா என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2004 பயங்கரமான சுனாமி வந்தது. அந்த நேரத்திலிருந்து நாங்க பயணிக்கிறோம். ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் உஃப தலைவராக இருக்கிறீங்க. அப்ப இந்த நாட்டுக்கு ஜெமியத்துல் உலமா அது பெரிய சுனாமியில் ஆளுமை உள்ளவர்கள் அல்ல. நசீர் ஹசரத் அவர்கள் மாஜித் ஹசரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனைய மௌலானா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உதவி செஞ்சிருக்கிறோம். ஜெமியத்துல் உலமா 6,000 ரூபாய் தான் இருந்தது 2001. நானும் ஷேக் அப்துல் நாசரும் பொறுப்பெடுக்கக்கூடிய நேரத்தில் ரியால் ஹசரத்தை கூப்பிட்டு நானும் ஷேக் அப்துல் நாசர் சொன்ன, ஹசரத் இந்த பணத்தை நீங்க தர்மம் செஞ்சிருங்க, நாங்க 0ல இருந்து ஆரம்பிப்போம். சுனாமிக்கு அல்லாஹு தாலா நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணித்தோம். முபாரக் ஹசரத் ஒரு கண்ணாக, ரியால் ஹசரத் இன்னொரு கண்ணாக தான் இருந்தார்கள். மற்ற எல்லாரையும் ஒரு கிரீடமாக வைத்துக் கொண்டுதான் இந்த பயணம் நாங்க பயணிக்கிறோம். இன்று வெளியாகக்கூடிய ஒரு ஆலிமும் எங்களுக்கு கௌரவமானவர்கள் தான். ஆலிம் இல்லாத வெளியில் உள்ளவர்களும் எங்களுக்கு பாக்கியமானவர்கள் தான். நாங்க எல்லாரையும் கண்ணியமாக தான் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய திறமையை ஜெமியத்துல் உலமா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சுனாமி வந்த அடுத்த கணம் நாங்க முன்னோக்கினது தான் அந்த மூதூருடைய பிரச்சனை. அந்த நேரத்தில் நான் இந்த 2 முன்னைய தலைவர் ஆதம் ஹஜ்ரத் அவர்களையும் உஃப தலைவர் ஜெமியத்துல் உலமால பல காலத்தில் இருந்தவர்களும் இன்றே உஃப தலைவராகவும் தலைவராக இருக்கக்கூடிய ஹாஷிம் சூரி ஹஜ்ரத் 2 பேரை விழித்து தான் குறிப்பாக நான் இதை ஞாபகப்படுத்தினேன். மற்ற எல்லாருக்கும் இது தெரியும். சுனாமியா முடிஞ்சு 2006 எங்களுக்கு ஏற்பட்ட சோதனை தான் அது மூதூருக்கு ஏற்பட்ட சோதனை. அதுல ஒரு டெலிகேஷன் அனுப்பினோம் புர்ஹான் ஹசரத்துடைய தலைமையில. அந்த நேரத்துடைய தலைவரை சந்திக்க நாங்க சுட்டி காட்டினோம், இந்த பாருங்க சாம்பூருடைய இந்த பகுதியில டிஃபென்ஸ் விட்ட குறைதான் இந்த முசீபத்துக்கு காரணம் என்று சொன்ன மக்கள் பதறினார்கள், கஷ்டப்பட்டார்கள். நான் நேத்து ஹம்மன் தொட்ட வழியாக வரும் பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் என்னை சந்திச்சார்கள். சொன்னார்கள், வார மாசம் 35 வருஷம் பூர்த்தி ஆகுது, அகதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இன்னும் விமோசனம் கிடைக்கல, உரிமை கிடைக்கல என்று சொன்னார்கள். நேத்து மாலையில் நான் சொன்னேன், சென்ற என்னுடைய ஜும்மாவை நான் புத்தளத்துல செய்தேன் அல்லவா, அதுல நீங்க கேட்கலையான்னு கேட்டேன். அதுல ஞாபகப்படுத்தினேன். நான் சொன்னேன், உலகத்துல மிச்சம் குறைவான அந்த
ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடியவர்கள். நாங்க ரிஃப்யூஜி என்று பார்க்க மாட்டோம், நாங்க முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று தான் பார்ப்போம். புத்தள மக்கள் அன்சாரிகள் வந்த முஹாஜிரின்களை அவர்கள் வரவேற்று இன்றைக்கு அவர்களோட பயணித்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்க பார்க்கிறோம். ஆனா அவர்கள் இதை நேற்று ஞாபகப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், நான் தொடர்ச்சியாக இதை பேசிக்கொண்டு ஐக்கிய நாட்டு சபைக்கும் போய் பேச வேண்டிய சந்தம் வந்துச்சு. கியோட்டோல ஜப்பான்லையும் பேசக்கூடிய நேரத்தில் இதுக்கு குரல் கொடுத்திருக்கிறோம். ஆக மூதூர் மக்கள் துடிச்சார்கள், கஷ்டப்பட்டார்கள். இன்று வந்திருக்கோனும் கட்டாயம் கலீல் ஹசரத் அவர்கள், எங்களோட சேர்ந்து பயணித்த கலீல் ஹசரத் அவர்கள், அவர்களை நாம் 10 பேருடைய ஆலோசகர்கள் ஷேக் அகார் அவர்களையும் ஷேக் கலீல் ஹசரத் அவர்களையும் முக்கியமாக தெரிவு செய்திருக்கிறோம். ஜமியாவுடைய ஒரு ஆலோசக குழுல அவர்கள் இருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அலியார் ஹசரத் கலீல் ஹசரத்தும் பாரக் ஹசரத்தும் கடன் எடுத்துக்கொண்டு 10 லட்சம் ரூபாய் இரவோடு இரவாக வாகனங்கள் எடுத்துக்கொண்டு அங்கு கந்தலா பகுதிக்கு சென்று அங்கிருந்து வாகனம் ஹயர் பண்ணி போனார்கள். நான் மால்டீவ்ஸ்ல இருந்தேன், ஜமாத்துல போயிருந்தேன். அந்த நேரம் உஃப தலைவராக இருந்தாங்க ஹசரத் ஷே அகார், புரான் ஹசரத். இவங்க எல்லாம் மர்கஸுக்கு போயிட்டு சொன்னாங்க, நான் கட்டாயம் வரணும் என்றார்கள். என்னத்துக்கு? அந்த நேரம் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு பாராட்டு நடத்தணும் டெம்பிள் ட்ரீஸ்ல. அப்ப நான் அதுக்காக வந்துட்டு போனேன். அந்த நேரம் நான் சொன்னேன், அந்த ஸ்பீச் இருக்கும், சொன்னேன், எப்ப 1990 எங்கட மஸ்ஜிதுல நீங்க இந்த அநியாயத்தை செஞ்சீங்களோ அன்றே உங்களுக்கு அழிவு வந்து எங்களை கொண்டீங்க. நாங்க உங்களுக்கு எதுவும் செய்யல. நாங்க இந்த நாட்டு பற்றோடு தான் வாழ்ந்திருக்கோம். நாங்க முஸ்லிம்களாக வாழ்கிறோம், இந்த நாடு பற்றுடன் வாழ்கிறோம். நாங்க இந்த நாட்டுக்கு எந்த துரோகத்தையும் செய்ததில்லை. இதுக்காக தான் சகவாழ்வு என்ற பெயர்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆதம்பா ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உலக நாடு பிரயாணங்கள்ல அவர்கள் போயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு மாபெரும் விழால அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில, வெளிநாட்டிலிருந்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில அவர்கள் அழகாக இந்த தூதை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தீன் மார்க்கம், நாங்க 2 கண்களாக எங்களோட மார்க்கத்தையும் இந்த நாட்டையும் பார்க்கிறோம். இந்தியாவுடைய ஜமியத் உலமா தலைவரை பார்த்து நீங்க ஷரியத் என்று பேசுறீங்களேன்னு சொன்னேன். அவரை பத்தி கேட்ட நேரத்துல உங்களுக்கு என்ன பெருசு என்று சொன்னாங்க. அவர் சொன்னாரு, என் நாடும் எனக்கு பெருசு தான், என் ஷரியத்தும் பெருசு தான். ஷரியத் ஏன் பெருசு தெரியுமா? இந்த ஷரியத் தான் நாட்டையும் நேசிக்கவா கற்றுத்தருக்கிறது. நாங்க அப்படிப்பட்டவர்களாகத்தான் வாழ விரும்புகிறோம். அதுதான் எங்களோட பாசறைகள், எங்களோட ஜம்மியா, எங்களோட எல்லாமே இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, எனக்கு இந்த வரும் பொழுது ஆதம்பா ஹசரத்துடைய பாரியார் அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானாக. அவர்களுக்கு மிக உதவியாக இருந்தவர் தான் எங்களுடைய இஸ்மாயில் ஆச்சார் அவர்கள், தெஹ்வல பள்ளி ட்ரஸ்டி. அவர் ஜனாசாவை இங்கு கொண்டு வரத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் அப்படித்தானே ஏற்பாடையும் செய்தார். அல்லாஹ் அவரு ஆபரேஷனுக்கு போறார். இஸ்மாயில் ஆச்சார் ஹசரத்தோட மிச்சம் பாசம். ஹசரத்துடைய குடும்பத்துக்கு இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் எனக்கு கால் எடுத்தார். ஒரு அன்னோன் நம்பர்ல வந்துச்சு. என்ன ஹாஜார்ன்னு கேட்டேன். இல்ல, நிகழ்ச்சொண்டு வச்சிருக்கிறீங்களே ஜம்மியாட நிகழ்ச்சி தெய்வல பள்ளியில, அது நாளைக்கு இல்லையா நடக்க போகுது? நாளைக்கு இல்ல, அது அடுத்த மாசம் சொன்னேன். அவரு, நான் பைபாஸ் 2வது முறை செய்ய போறேன் ஹசரத், என்னைய புள்ளைல் பேசவானான்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் வந்தா உயிரோட நான் ஜம்மியாவோட இந்த ஈடுபடுவேன்னு சொன்னேன். போனவர் திரும்பி வரல, மௌத்தாகிட்டார். ஆபரேஷன் நடந்தது, மௌத்தாகிட்டார். இஸ்மாயில் ஹாஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜம்மியா உலமாக்கல் ஹசரத் அதனுடைய பாரியார் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர். நான் அவருடைய மனைவியையும் அவருடைய பாரியாரை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். என்ற கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உதவியாக இருந்தவர்கள் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழும் காலத்துல நபி அவர்கள் வேற யாரையும் திருமணம் முடிக்கல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய செல்வத்தால, ஆளுமையால, திறமையால, தைரியத்தால
நபி அவர்களை கட்டி காத்தார்கள், உதவியாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். எங்கட பாரியார்கள் மனைமார்களும் அப்படிதான். அல்ஹம்துலில்லாஹ், குறைபாடுகள் இருக்கும், ஆனால் நிரப்பம் தான் அதிகம். எங்கட பயணத்தில் உதவியாக இருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் மறந்துடக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய சேவைகள், உதவிகள், அவர்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அதெல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் 9-11 மனைமார்களோடு வாழ்ந்தாலும் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்ற குடும்பம் அது 11 பேராக 9 பேராக இருந்தாலும் அவர்களோடு நான் சிறப்பாக இருந்திருக்கிறேன் என்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால் நான் 3 விஷயங்களாக என்னுடைய இந்த பேச்சை நான் அமைத்திருக்கிறேன். ஒன்னாவது, ஷரியத்துடைய பார்வையில் ஒருவரை வாழ்த்துவது, அந்த அந்த கௌரவிப்பது என்பது அது என்னன்றதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இரண்டாவது, ஹஜ்ரத் அவர்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். மூன்றாவது, நான் பேசின விஷயம் ஜம்மியத்துல் உலமாவை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். ஜம்மியத்துல் உலமாவோட சேர்ந்து பயணிங்க. அதுல யாப்புண்டு ஒன்று இருக்கும், அது பார்லிமெண்டுடைய யாப்பு, அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் இருக்கும். அது ஜம்மியாவுடைய அங்கத்தவர்கள் மாஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது தான். யாரெல்லாம் அங்கத்துவத்தில் இருக்கிறீங்களோ சந்தேகங்கள் இருந்தா அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு, இறுதியாக இந்த நாட்டையும் மதிப்போம், அதே நேரத்தில் ஷரியத்தையும் மதிப்போம். ஷரியத்து தான் நாட்டையும் மதிக்க கற்றுத்தருகிறது. எல்லாத்தையும் விட சிறப்பாக 2 விஷயங்கள், ஒற்றுமை, அதே நேரம் சகவாழ்வு. இந்த 2 பிரகடனங்கள் ஜம்மியத்துல் உலமாவுடைய சில நூட்கள் இருக்கின்றன, அவைகளை அறிமுகப்படுத்துவோம். அதுல மன்ஹஜ், தீவிரவாதம் வேண்டாம், அதே நேரம் 6 பிரகடனங்கள், இவைகளை மக்கள் மயப்படுத்தி ஒரு சிறந்த சமூகமாக வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்து நான் இதுக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த நாசிர் கனி சகோதரர் அவர்களும் மற்ற எல்லா நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.